உங்களோட ஆன்மீக வளர்ச்சியையோ அல்லது நம்பிக்கையோ தடுக்கிற மிகப்பெரிய முட்டுக்கட்டை நீங்க செய்யற பாவங்கள் இல்ல, மாறாக நீங்க மனத்தாழ்மை அப்படின்னு தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் அப்படின்னு யாராவது சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா பொதுவா நாம பாவத்தை தான் பெரிய தடையா நினைப்போம். ஆமா, அதான் உண்மை. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் ஒரு கற்பனையான நீதிமன்ற காட்சியை உங்க மனசுல ஓட விடுங்க. ஒரு மிகப்பெரிய குற்றத்துக்காக நீங்க நீதிமன்ற கூண்டுல நிக்கிறீங்க. சரி. உங்களுக்கு மரண தண்டனை உறுதி அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா திடீர்னு அந்த நீதிபதி தன் சுத்தியலால் அடிச்சு நீங்க குற்றவாளி அல்ல, உங்களை முழுமையா விடுதலை செய்யறேன் அப்படின்னு தீர்ப்பளிக்கிறார். நீங்க ரொம்ப சுதந்திரமா அந்த நீதிமன்றத்தை விட்டு வெளியே வரீங்க. அந்த நிமிஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு முழுமையான எந்த நிபந்தனையும் இல்லாத விடுதலை மாதிரி இருக்கும். உங்க மேல இருந்த பழைய குற்றப்பதிவுகள் எல்லாமே முற்றிலுமா அழிக்கப்பட்டுடுச்சு. இது எவ்வளவு பெரிய நிம்மதி இல்லையா? நிச்சயமா. ஆனா இங்க கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அந்த நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்த பிறகு அரசர் உங்களுக்கு பரிசா கொடுத்த ஒரு பெரிய அழகான மாளிகையில நீங்க வாழல. ஓ, அப்புறம் எங்க போறாங்க? அந்த மாளிகையோட இருண்ட அடித்தளத்துல போய் உட்கார்ந்துகிட்டு உங்க பழைய சிறைச்சாலை உடைகளை திரும்பவும் மாட்டிக்கிறீங்க. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஏற்கனவே மன்னிக்கப்பட்ட குற்றத்துக்காக தினமும் அழுதுகிட்டே இருந்தா அது எப்படி இருக்கும்? அது கேட்கறதுக்கே ரொம்ப அபத்தமா இருக்கு. கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா கூட தெரியலாம். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய உண்மை என்னன்னா, பாஸ்டர் மார்ட்டின் தொகுத்து கொடுத்திருக்கிற E.W. கென்யனோட இந்த குறிப்புகள்ல என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலான மக்களோட ஆன்மீக நிலைமை உண்மையிலே இப்படிதான் இருக்கு. பாத்தீங்களா, அதுதான் முரண்பாடு. கரெக்ட். தாங்கள் விடுதலையாகிட்டோம் அப்படிங்கிற உண்மையை உணராம பலரும் தங்களுக்கு தானே உருவாக்கிக்கிட்ட ஒரு கற்பனை சிறைக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை பத்தி தான் நாம் இன்னைக்கு ஆழமா அலச போறோம். பாஸ்டர் மார்ட்டின் தொகுத்து வழங்கிய தரவுகளை வச்சு புகழ்பெற்ற ஆன்மீக எழுத்தாளர் E.W. கென்யனின் போதனைகளை நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா, இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. பல வருஷங்களா தொடர்ந்து தேவாலயத்துக்கு போறவங்க, பைபிளை ஆழமா வாசிக்கிறவங்க கூட கடவுளுக்கு முன்னாடி தங்கள் தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற ஒருவித குற்ற உணர்ச்சியோட வாழ்றாங்க. உண்மைதான். தகுதியின்மை அப்படிங்கறது அவங்க அடையாளமாவே மாறிடுது. சரி, இதை நாம கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். தொடக்க நிலையில இருக்கிறவங்களுக்கும் புரியும் வகையில இந்த தகுதியின்மை அப்படிங்கிற மாயையிலிருந்து விடுபட்டு நீதி, அதாவது ரைச்சியஸ்னஸ் அப்படிங்கிற அடிப்படை உண்மையை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான் நம்ம நோக்கம். மிகச்சரியான நோக்கம். இந்த பயணம் பலருக்கும் ஒரு பெரிய விடுதலையா இருக்கும். நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். கென்யன் தன்னோட எழுத்துக்கள்ல தகுதியின்மை என்பது விசுவாசத்தின் மிகவும் ஆபத்தான எதிரி அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அவர் அந்த வார்த்தைகளை ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காரு. ஆனா அது எப்படி நம்பிக்கைக்கு எதிரியா மாறும்? எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறது ஒரு வகையில மனத்தாழ்மைதானே? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. ஏன்னா பலரும் இந்த தகுதியின்மை உணர்வை மனத்தாழ்மை அப்படின்னு ரொம்பவே தவறா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது நான் கடவுளுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றதான் பக்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். நான் தகுதியற்றவன் அப்படின்னு அடிக்கடி சொல்றது ஏதோ பெரிய ஆன்மீக முதிர்ச்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உளவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, தகுதியின்மை உணர்வு உங்க நம்பிக்கையை முற்றிலுமா முடக்கிடுமா? அது எப்படி நடக்குது? ஏன்னா உங்க மனசு ஒரு தற்காப்பு நிலைக்கு போயிடும். உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கிடைக்கும்போது இதுக்கு நான் தகுதியானவன் இல்ல அப்படின்னு உங்க கைகள் உங்க முகத்தை மூடிக்கிட்டா அந்த பரிசு உங்களால எப்படி வாங்க முடியும்? ஓ, அது ரொம்ப நல்ல பாயிண்ட். நம்ம கைகளை நாமே கட்டிக்கிற மாதிரி. ஆமா, உங்களை நீங்களே தகுதியற்றவர்னு நம்புனா வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது நான் இதுக்கு தகுதியானவன் இல்லேன்னு நீங்களே பின்வாங்கிடுவீங்க, ஜெபிக்கவே தயங்குவீங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது ரொம்பவே உண்மைதான். சரி, இந்த மாதிரியான ஒரு மனநிலை எங்க இருந்து வருது? இந்த தரவுகள்ல 2 முக்கிய காரணங்களை சொல்றாங்க. என்னென்ன காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு? முதல் காரணம் மத மரபுகள் அல்லது நம்ம சபைகளோட கலாச்சாரம்னு சொல்லலாம். தேவாலயங்கள்ல பலரும் தங்களை கிருபையால் ரட்சிக்கப்பட்ட பாவி அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிறத நாம அடிக்கடி கேட்டிருப்போம். sinner saved by grace அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்வாங்க. அது ரொம்ப பிரபலமானது. கடவுளே, நான் தகுதியற்றவன், என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னு ஜெபிக்கிறது ஒரு வழக்கமாவே மாறிடுச்சு இல்லையா? ஆமா, அது கேட்கறதுக்கு ரொம்ப பக்தியா பவ்யமா தெரியலாம். ஆனா பைபிளோட புதிய ஏற்பாடு விசுவாசிகளை ஒருபோதும் பாவிகள் என்றோ தகுதியற்றவர்கள் என்றோ கூப்பிடுறதில்லை அப்படிங்கிறது தான் கென்யன் முன்வைக்கிற மிகப்பெரிய வாதம். இது பலருக்கும் புதுசா இருக்கும். புதிய ஏற்பாடு அப்படி கூப்பிடலையா? இல்ல, கிறிஸ்துவை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் தொலைந்து போனவனா இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அவங்கள புனிதர்கள், அதாவது செயின்ஸ் அப்படின்னும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தான் புதிய ஏற்பாடு அழைக்குது. ஒரு நிமிஷம், இது எனக்கு கொஞ்சம் முரண்பாடாப்படுது.
நான் என்னெல்லாம் விசுவாசியா இருந்தாலும் தினமும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு தானே இருக்கேன். அது மனித இயல்புதான். நான் தப்பு செய்யும்போதே எனக்கு குற்ற உணர்ச்சி வர்றது ரொம்ப சகஜம்தானே. அது என்னோட மனசாட்சி சரியா வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் இல்லையா? அதாவது நீங்க சொல்றது தப்ப உணர்றத பத்தி. ஆமா, நான் பாட்டுக்கு தப்பு செஞ்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி எப்படி இருக்க முடியும்? கென்யன் சொல்ற தகுதியின்மைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த இடத்துல தான் நாம ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்கு. இங்கே மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவதற்கும் குற்ற உணர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். உணர்த்துதல் மற்றும் குற்ற உணர்ச்சி, கன்விக்ஷன் அண்ட் கண்டமினேஷன், சரியா? கரெக்ட். இத ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வீட்ல தீ விபத்து நடக்குதுன்னு வச்சுப்போம். சரி. குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது ஒரு தீயணைப்பு அலாரம் மாதிரி. அது வெறும் தீ தீ அப்படின்னு கத்திக்கிட்டே வீட்டோட கதவுகளை பூட்டி உங்களை உள்ளேயே வச்சு எரிக்க பாக்கும். அட பாவமே, அது ரொம்ப ஆபத்தாச்சே. ஆமா. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவது அப்படிங்கிறது தீ பிடிச்சிருச்சு, ஆனா அதோ அங்க இருக்கு பாரு எக்ஸிட் வழி, வா நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு உங்களை வழி நடத்தும். ஆஹா, இது ரொம்ப அருமையான விளக்கம். குற்ற உணர்வு நம்மை கட்டி போடுது, ஆனா உணர்த்துதல் நம்மை காப்பாத்துது. சரியா சொன்னீங்க. குற்ற உணர்ச்சி என்ன சொல்லும்னா, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, அதனால நீயே ஒரு பெரிய தப்பு அப்படின்னு உங்களை நம்ப வைக்கும். அது உங்களை அழிக்க பாக்கும். உங்களோட செயலையும் உங்களோட அடையாளத்தையும் அது ஒன்னா இணைச்சிடுது. ஆமா. ஆனா உணர்த்துதல் என்ன சொல்லும்னா, நீ இந்த குறிப்பிட்ட தப்ப செஞ்சுட்ட, ஆனா இது உன்னோட அடையாளம் கிடையாது, வா இத சரி செய்யலாம் அப்படின்னு உங்களை உயர்த்தும். ஓ, இது ரொம்ப பெரிய வித்தியாசம். நீங்க உங்களை பாவி அப்படின்னு நம்பும்போது குற்ற உணர்வு உங்களை ஆட்கொள்ளுது. அதனால ஒன்று தகுதியின்மையால கடவுளை விட்டு ஓடுவீங்க, அல்லது மணிக்கணக்கா ஜபம் பண்றது, உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறது மூலமா கடவுளோட அன்பை சம்பாதிக்க முயற்சி பண்ணுவீங்க. அதாவது நம்மளோட சொந்த முயற்சியால கடவுளோட கிருபையை விலைக்கு வாங்க பாக்குறோம். இது உண்மையிலே பலருக்கும் ஒரு கண் திறக்கிற விஷயமா இருக்கும். நிச்சயமா. இது பலருடைய அன்றாட போராட்டமா இருக்கு. சரி, இந்த சுய முயற்சிகளும் குற்ற உணர்ச்சியும் வேலை செய்யலன்னா மாற்று என்ன? இந்த தரவுகள்ல நீதி அல்லது ரைச்சஸ்னஸ் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துறாங்க. ஆமா, அதுதான் இந்த மொத்த விவாதத்தோட மையமே. ஆனா உண்மையா சொல்லணும்னா, நீதி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே அது நம்மால எட்டவே முடியாத ஒரு பெர்ஃபெக்டான வாழ்க்கை முறை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிம்பம் இருக்கு. அதுதான் பல வருஷங்களா நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. நீங்க சரியா நடந்துக்கிட்டா, தப்பே பண்ணாம இருந்தா நீங்க நீதிமான் அப்படின்னு சமூகம் சொல்லுது. அப்படியே இல்லைங்களா? இல்லவே இல்ல. ரோமர் 5:17 என்ன சொல்லுதுன்னு கென்யன் சுட்டி காட்டுறாரு. கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவையும் பெறுகிறவர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீதியாகிய ஈவு, அதாவது கிஃப்ட் அப்படின்னு சொல்றீங்களா? கரெக்ட். கவனிங்க, நீதியாகிய ஈவு. நீதி அப்படிங்கிறது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு பெறக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது ஒருபோதும் நீங்க சம்பாதிக்க முடியாத, உங்களுக்கு இலவசமா வழங்கப்படுற ஒரு நிரந்தரமான பரிசு. இங்குதான் விஷயம் உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இது நான் எப்படி புரிஞ்சுக்கலாமா? நாம பொதுவா நீதிய கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்குற ஒரு மாத சம்பளம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பே செக் மாதிரி நினைக்கிறாங்க. ஆமா. இந்த வாரம் நான் சரியா ஜெபம் பண்ணேன், பைபிள் வாசிச்சேன், யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணல, அதனால இந்த வாரத்துக்கான நீதி எனக்கு சம்பளமா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது ரொம்ப தவறான புரிதல். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இது சம்பளம் கிடையாது, இது ஒரு பிறப்புரிமை மாதிரி தெரியுது. சம்பளம்னா நான் தப்பு பண்ணா வேலை போயிடும். ஆனா பிறப்புரிமை அப்படிங்கிறது, ஒரு அரசனோட பையன் எவ்வளோ தப்புகள் பண்ணாலும் அவன் அந்த அரசனுக்கு பையன்தான். ஆஹா, அருமையான உதாரணம். அது அவன் பிறப்பால வந்தது, உழைச்சு சம்பாதிச்சதில்ல, அப்படிதானே? மிகச்சரியான ஒப்புமை. இதை நாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால், அதாவது 2 கொரிந்தியர் 5:21 இணைச்சு பார்த்தோம்னா, கென்யன் சொல்றதோடு முழு அர்த்தமும் விளங்கும். அந்த வசனம் என்ன சொல்லுது? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படின்னு சொல்லுது. இது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது இயேசு நமக்காக பாவமானார். ஆமா, இயேசு உங்க பாவங்களை மட்டும் சுமக்கல, அவரே முழுமையா பாவமா மாறினார். எதுக்காக? நீங்க முழுமையான நீதியா மாறுறதுக்காக. இது உங்க நடத்தைய பொறுத்ததில்ல. இது ஒரு அடையாள மாற்றம்னு சொல்லலாமா? நிச்சயமா. நீங்க நீதிமானா மாற போறீங்கன்னு பைபிள் சொல்லல, நீங்க ஏற்கனவே நீதிமானா இருக்கீங்கன்னு தான் சொல்லுது. அது உங்களோட புதிய அடையாளம். அப்படியென்றால் இந்த தரவுகளின்படி E.W. கென்யன் நீதியை எப்படி வரையறுக்கிறார்? எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ தண்டனையோ தாழ்வு மனப்பான்மையோ இல்லாம கடவுளின் முன்னிலையில் நிற்கும் திறனே நீதி
அப்படின்னு கென்யன் ரொம்ப ஆழமா சொல்றாரு. எந்த தாழ்வு மனப்பான்மையும் இல்லாம நிக்கிறது வாசிக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ஒரு துளி கூட அவமானமோ பயமோ கீழ்த்தரமான உணர்வோ இல்லாம உங்களால ஒரு பரிசுத்தமான கடவுளுக்கு முன்னாடி நிக்க முடியுதுன்னா அது உங்களோட சொன்ன சாதனைகளால வந்ததில்ல, இயேசுவோட தியாகத்தால உங்களுக்கு இலவசமா கொடுக்கப்பட்டது. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இதுக்கு கென்யன் ஒரு அருமையான உதாரணம்னு சொல்றாரு. ஒரு சிங்கக்குட்டியை எடுத்துக்கோங்க. ஓ ஆமா, அந்த சிங்கக்குட்டி உதாரணம் அந்த நோட்ஸ்ல நான் படிச்சேன். அந்த சிங்கக்குட்டி நடக்க பழகும்போது பல முறை தட்டு தடுமாறி விழலாம். அது எடுத்த உடனே ஒரு பெரிய சிங்கத்தை போல கம்பீரமா கர்ஜிக்க முடியாம போகலாம். கண்டிப்பா, அது குட்டி தானே. ஆனா அது அப்படி தட்டு தடுமாறி விழறதுனால அது பூனையா மாறிடுமா? இல்ல, அது எப்போதுமே சிங்கம்தான். அதனுடைய நடத்தை அதனுடைய அடிப்படை அடையாளத்தை மாத்துறதே இல்ல. வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு உண்மை. அதே போலத்தான் ஒரு விசுவாசி சில பலவீனங்கள்ல விழுந்தாலும் தவறுகள் செய்தாலும் அவரோட அடிப்படை அடையாளம் மாறுறதில்ல. உங்க நடத்தை உதிர்ச்சியால நீங்க நீதிமான் ஆகல, உங்க புதிய பிறப்பினாலேயே நீங்க நீதிமான் ஆகிட்டீங்க. ஒரு நிமிஷம், நான் இப்போ ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டா ஒரு கேள்வி கேட்கணும். இது நம்ம நேயர்கள் பலருக்கும் வரக்கூடிய கேள்விதான். கேளுங்க, என்னது? நீதி அப்படிங்கிறது நிரந்தரமானது, அது பிறப்பால் கிடைக்கிறது. நான் என்ன செஞ்சாலும் என் அடையாளம் மாறாது அப்படின்னா நான் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லையா? இத பலரும் கேக்குற பொதுவான கேள்விதான். நான் என்ன தப்பு செஞ்சாலும் என் நீதியை பாதிக்காதுன்னா இந்த சுதந்திரத்தை தவறா பயன்படுத்த வாய்ப்பு இல்லையா? நான் எப்படி இருந்தாலும் நீதிமான் தான், அதனால நான் பாட்டுக்கு இஷ்டப்படி பாவம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு அலட்சியமான மனநிலைக்கு இது கொண்டு போகாதா? ஆக இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. கிருபைய பத்தி பேசும்போதெல்லாம் பலரும் பயப்படுற ஒரு விஷயமோ இதுதான். கென்யன் இத ரொம்ப தெளிவா கையாள்றாரு. அவர் என்ன விளக்கம் தர்றாரு? பாவம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது எப்போதுமே ரொம்ப ஆபத்தானது. அது எப்படிப்பட்டதுன்னா, நீங்க உங்க அடையாளத்தை இழக்க மாட்டீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில இருக்கிற சமாதானத்தை இழப்பீங்க. ஓ, சமாதானத்தை இழப்போம். ஆமா, கடவுளுடனான உங்க உறவின் நெருக்கத்தை அது முற்றிலுமா பாதிக்கும். உங்க ஆத்துமாவுல காயங்களை ஏற்படுத்தும். எதிரிக்கு உங்க வாழ்க்கையில இடம் அளிக்கும். ஆனா இவ்வளவு ஆபத்தான பாவம் கூட உங்களோட நீதி என்ற நிலைப்பாட்டை ரத்து செய்யறதில்ல. ஓகே, இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். தவறு செய்யும்போது நம் நிலைப்பாடு, அதாவது பொசிஷன் மாறுறதில்ல, ஆனா உறவு, அதாவது ஃபெலோஷிப் பாதிக்கப்படுது, அப்படிதானே? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு போல. மகன் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் அவன் அந்த தந்தைக்கு மகன்தான். அந்த ரத்த உறவு எப்பவும் மாறாது. ஆமா, அந்த உரிமை மாறாது. ஆனா அந்த தவறை அவன் சரி செய்யற வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த பேச்சுவார்த்தை, அந்த நெருக்கம் பாதிக்கப்படும் இல்லையா? 100க்கு 100 சரியா சொன்னீங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, பல விசுவாசிகள் தாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டா என்ன செய்றாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? ஒரு 3 நாளுக்கு குற்ற உணர்ச்சியிலேயே உட்கார்ந்துகிட்டு தங்களுக்கு தாங்களே பெரிய தண்டனை கொடுத்துப்பாங்க. நாம நல்லா அழுது 3 நாள் சாப்பிடாம கவலைப்பட்டு நம்ம காயப்படுத்திக்கிட்டாதான் கடவர் நம்ம பாப்பார் மன்னிப்பார் நினைக்கிறாங்க. ஆமா, நாம கஷ்டப்பட்டாதான் சாமி ஏத்துக்குவாருன்னு ஒரு பொதுவான எண்ணம் இருக்கு. மனித இயல்பு என்னன்னா, ஏதாவது தப்பு பண்ணிட்டா அதுக்கு நாமே ஒரு விலைய கொடுக்கணும்னு நினைக்கிறது. ஆனா கென்யன் என்ன சொல்றாருன்னா, இது சிலுவையையே அவமதிக்கிற மாதிரி. இயேசு ஏற்கனவே அந்த தண்டனையை முழுமையா ஏத்துக்கிட்டார். நாம திரும்பவும் தண்டனை அனுபவிக்க வேண்டியதில்ல. ஆமா, முழுமையா அடைக்கப்பட்ட ஒரு கடனுக்கு நீங்க திரும்பவும் பணம் கட்ட முயற்சி பண்ணக்கூடாது. அது ரொம்ப ஆழமான பாயிண்ட். அடைக்கப்பட்ட கடனுக்கு திரும்பவும் இஎம்ஐ கட்டுற மாதிரி. இது ரொம்ப அபத்தம் இல்லையா? நிச்சயமா. சரி, அப்போ நான் தப்பு பண்ணிட்டா நான் என்னதான் செய்யணும்? எபிரேயர் 10:22 ரொம்ப தெளிவா சொல்லுது. தீய மனசாட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டு முழு நிச்சயத்தோடு கடவுளிடம் நெருங்கி வர வேண்டும்னு. முழு நிச்சயத்தோடு? நீங்க ஒரு தவறு செஞ்சா கடவுளை விட்டு ஓடாதீங்க, குற்ற உணர்ச்சியில ஒளியாதீங்க. உடனே கடவுள்கிட்ட போய் உங்க தப்பை ஒப்புக்கொண்டு அவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிற மன்னிப்பை ஏத்துக்கிட்டு உங்க உறவை புதுப்பிச்சுக்கோங்க. அதுதான் உண்மையான மனத்தாழ்மை. இது ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கும் சரி, பல வருஷங்களா விசுவாசத்துல இருந்து குற்ற உணர்ச்சியில உழல்றவங்களுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுக்கும். ஆமா, ஒரு பெரிய சுமை இறங்குன மாதிரி இருக்கும். ஆனா இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நடைமுறை வாழ்க்கையில் இது எப்படி செயல்படுத்துறது? காலையில எழுந்த உடனே நான் ஒரு நீதிமான் அப்படி நினைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லையே. உள்ளுக்குள்ள ஒரு மனப்போராட்டம் இருக்குமே. கண்டிப்பா இருக்கும். நம்ம மனசு பழைய பல்லவியே பாடும். இதுக்கான சில நடைமுறை படிகள் இந்த மூலத்தரவுகள்ல என்ன கொடுத்திருக்காங்க? இது வெறும் தத்துவம் கிடையாது, இது ஒரு நடைமுறை பயிற்சி. முதல் படி என்னன்னா, உங்க மனதை புதிதாக்குவது. மனதை புதிதாக்குவது, ரினியூயிங் யோர் மைண்ட். காலையில எழுந்ததும்
குற்ற உணர்ச்சி உங்களை அழுத்தும் போது அதுக்கு எதிரா நீங்க வேலை செய்யணும். கொலோசியர் 1:22, எபேசியர் 1:7 மற்றும் ரோமர் 12:2 போன்ற வசனங்களை நீங்க தியானிக்கணும். இந்த வசனங்கள் எப்படி உதவி செய்யும்? குறிப்பா கொலோசியர் 1:22 என்ன சொல்லுதுன்னா, அவர் உங்களை தமக்கு முன்பாக பரிசுத்தரும் குற்றமற்றவரும் கண்டிக்கப்படாதவர்களுமாய் நிறுத்தும்படிக்கு அப்படின்னு சொல்லுது. உங்க மனசு நீ நேத்து செஞ்ச தப்ப பாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்க இல்ல, கடவுள் என்ன இயேசு செஞ்சு முடிச்ச செயலின் வழியாக பார்க்கிறார் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். இது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, ஆரம்பத்துல இது பொய்யா சொல்ற மாதிரி தோணும். ஆனா போக போக இதுதான் உண்மைன்னு உங்க மனசு ஏத்துக்கும். ஓகே, அப்போ 2வது படி என்ன? 2வது படி நம்மோட அறிக்கைய மாற்றுதல். நம்ம வார்த்தைகளுக்கு பெரிய சக்தி இருக்கு. நம்ம உணர்வுகள் எப்படி இருந்தாலும் சரி, நம்மை கண்ணாடியில பாக்கும்போது நான் ஒரு குப்பையான மனிதன், நான் பலவீனமானவன், எனக்கு எதுக்கும் தகுதி இல்ல அப்படின்னு சொல்றத முதல்ல நிறுத்தணும். ஆமா, நம்மள நாமே ரொம்ப கீழ்த்தரமா பேசிக்கிறோம் பல நேரங்கள்ல. கென்யன் இத ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. விசுவாசம் அப்படிங்கிறது உங்க வார்த்தைகள் மூலமா தான் செயல்படுது. நான் கிறிஸ்துவுக்குள் கடவுளின் நீதியாக இருக்கிறேன், நான் மன்னிக்கப்பட்டவன், ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் அப்படின்னு சத்தமா சொல்ல பழகணும். சத்தமா சொல்லணுமா? ஆமா, நீங்க இத தொடர்ந்து சொல்ல சொல்ல உங்களோட அந்த உள்மன போராட்டம் மெதுவா குறைஞ்சு உங்க முழு அடையாளமும் இந்த உண்மையை நோக்கி சீரமைக்கப்படும். ரொம்ப அருமையான பயிற்சி இது. 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆன்மீக நாடகத்தை கைவிடுறதுன்னு நான் சொல்லுவேன். ஆன்மீக நாடகம், கரெக்ட். பெர்ஃபார்மன்ஸ். நம்ம சபைகள்ல பல நேரங்கள்ல அவர் 5 மணி நேரம் ஜெபம் பண்றாரு, இவங்க தினமும் சர்ச்சுக்கு வராங்க, நாம் அப்படி இல்லையே அப்படின்னு மற்றவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்த்து நம்மள நாமே தாழ்த்திக்கிறோம். நம்ம செய்யற ஒவ்வொரு நல்ல காரியமும் கடவுளோட அன்பை வாங்குறதுக்கான லஞ்சம் கிடையாது. அது ஏற்கனவே கிடைச்ச அன்புக்கு காட்டுற நன்றி மட்டும்தான். சரியா சொன்னீங்க. மற்றவர்களோட நடத்தைய வச்சு உங்க நீதியை நீங்க அளவிடக்கூடாது. உங்க நீதி இயேசுவோட பரிபூரணத்தை மட்டுமே அடிப்படையா வச்சிருக்கு. இறுதியா கடவுள்கிட்ட ஒரு பயந்த பிச்சைக்காரனை போல செல்றதை நிறுத்திட்டு ஒரு குழந்தைய போல தைரியமா போக பழகணும் இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை தான் அப்பா கிட்ட போகும்போது, அப்பா நான் இன்னைக்கு ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன், அதனால என் மேல அன்பு வைங்க அப்படின்னு சொல்றதில்ல. அந்த உரிமையே அதுக்கு பிறப்பாலேயே இருக்கு. உண்மைதான். எந்த நிபந்தனையும் இல்லாத அன்பு அது. நீங்க பரிசுத்தமா மாற முயற்சிக்கிற ஒரு பாவி கிடையாது. நீங்க ஏற்கனவே ஒரு புனிதர். இப்போ அத புரிஞ்சுகிட்டு நடக்க பழகுறீங்க, அவ்வளவுதான். நீங்க இப்போ ஏதோ ஒன்ன மாற முயற்சிக்கல. நீங்க ஏற்கனவே ஒரு புதிய படைப்பா மாறிட்டீங்க. பயத்தால வர கீழ்ப்படிதல் நிலைக்காது. ஆனா முழுமையான அன்பினாலையும் நான் ஏத்துக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிற சுதந்திரத்தினாலையும் வர பரிசுத்தம் உண்மையானது. இது உண்மையிலேயே நம்ம சிந்தனையை முற்றிலுமா மாத்துற ஒரு விஷயம். நாம தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற மாயைய, அந்த பொய்யான மரபுகளை உடைச்சிட்டு கிறிஸ்து நமக்கு கொடுத்த நீதியை ஒரு பரிசா ஏத்துக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த அலசலோட மைய கருத்து. இதை நிறைவு செய்யும்போது E.W. கென்யனோட ரொம்ப பிரபலமான ஒரு மேற்கோளை சொல்றது சரியா இருக்கும். சொல்லுங்க. அவர் சொல்றாரு, பாவ பிரச்சனை எப்போதோ தீர்க்கப்பட்டு விட்டது. இப்போதுள்ள ஒரே பிரச்சனை நீதியை அறிந்து கொள்வதுதான். விசுவாசிகள் அந்த நீதியை தங்களிடம் ஏற்கனவே இருக்கிறது என்பதை முதலில் அறிய வேண்டும். அதாவது அது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்க இன்னும் தேடிக்கிட்டோ அழுதுகிட்டோ இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ரொம்ப தெளிவான ஒரு பார்வை இது. ஆரம்பத்துல நாம பேசின அந்த நீதிமன்ற காட்சிக்கு இப்போ திரும்புவோம். நீதிபதி உங்களை விடுதலை செஞ்சிட்டாரு. அரசர் உங்களுக்கு ஒரு மாளிகையை கொடுத்துட்டார். விடுதலைக்கு பிறகு இருண்ட அடித்தளத்துல பழைய சிறைச்சாலையோட வாழ வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்ல. அந்த மாளிகையில வெளிச்சத்தோட வாழ உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நிச்சயமா. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இன்றைய அலசலின் மூலம் கடவுள் உங்களை எந்த ஒரு குற்றமும் மற்ற முழுமையான நீதிமானாகவே இப்பவே பார்க்கிறார் அப்படிங்கிறது உண்மைனா, உங்க கடந்த கால தவறுகள் உங்க அடையாளத்தை தீர்மானிக்கல அப்படிங்கிறது உண்மைனா? ஆமா, ரொம்ப முக்கியமான கேள்வி இது. நாளை காலை நீங்க கண் விழிக்கும் போது உங்க மனசுல எழும் முதல் எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதை சிந்தித்து பாருங்கள். இந்த தேடலை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போங்க. மீண்டும் சந்திப்போம்.